ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். முதல்ல இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பற்றி யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே அடுப்பு மேலே ஒரு பேனில் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, இது சின்ன சைஸ் ஜவ்வரிசி, நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதை இதோட சேர்த்துருங்க. அதுக்கு அடுத்து உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்க அடுப்பில் போட்டு சுட்டு வச்சுருந்தேன். அதாவது சமையல் முடிஞ்ச அப்புறமா அடுப்பில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் அதை வெளியே எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் அடுப்பில் சமைக்கல, கேஸில் சமைக்கிறீங்கனாலும் அடுப்போட சூடில் இதை வச்சு நல்லா நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாகவே வேக வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு பத்தலை, கேஸில் செய்ய முடியலை, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் வேக வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசனையும் செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது குட்டி சைஸ் ஜவ்வரிசினால் நான் கொஞ்சமாக வேகும் போது இதில் துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடுறேன். அதோட கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணது, அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். நான் இனிப்புக்கு எதுவும் சேர்க்கலை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ அந்த மாதிரி எது வேணாலும் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தா வெயிட் கெயின் ஆகும், ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. கல்கண்டு பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சால்ட்டு டேஸ்ட்டு கொடுத்து பழக்கம் பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சால்ட்டு டேஸ்ட்டுக்காக சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம். இது நம்ம 2 வகைமாக சாப்பிட்டுக்கலாம். சால்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க இதை சாப்பிட்டுப்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிற அளவும் கம்மி தான். இதில் நம்ம தேங்காய் துருவல் வேறு சேர்த்துருக்கோம். அதோட உருளைக்கிழங்கு இது எல்லாமே டேஸ்ட் ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இதை கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே இதோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைம், நைட் டைம், இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, வெயிட் கெயின் ஆனது. குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு புதுவிதமான டிஷ்ஷாக இருக்கும்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ஃபுட்டாக கொடுத்தோம்னா அவங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் அதோட டேஸ்ட்லலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு குயிக் வெயிட் கெயின் பேபி ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் மார்னிங் டைமில், இல்லைனா ஈவினிங் டைமில், இல்லைனா நைட் டைமில், இந்த 3 டைமில் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம். இது நல்ல கெட்டியாக வேணாலும் நீங்கள் கெட்டியாக பண்ணி கொடுத்துக்கலாம். குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா முழுசாகவே நல்லா ஜவ்வரிசி வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொடுங்க. 7 மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்கலாம். நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா கொடுங்க. இப்போ தான் பல்லு வர குழந்தைங்களுக்கு லிக்விட் மாதிரியும் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களால கடித்து சாப்பிட முடியும் அப்படின்னும் போது உருளைக்கிழங்கையும் தேங்காவையும் ஜவ்வரிசியும் கடித்து சாப்பிட முடியும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குழந்தைங்கன்னா நல்லா வேக விடுங்க. நல்லா மேஷ் பண்ண மாதிரி ஆன அப்புறமா நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. பெரியவங்கள்லாம் இதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சாப்பிட்றதுனால நல்ல மசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா பெருசாகும். பொதுவாகவே ஜிம் போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியை காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நைட்டில் காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த ஜவ்வரிசியை கொஞ்சமாக இனிப்புக்காக ஏதாவது சேர்த்துட்டு நம்ம அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நல்ல மசில்ஸ் எல்லாம் பெருசாகும். அதோட ரொம்பவே இப்போ பாடி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பாடியை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வெறுமனாவே அப்படியே வெறுமனே ஜவ்வரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல போல் சாப்பிட்டுக்கலாம். வெறும் ஜவ்வரிசி சாப்பிட பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் வாழைப்பழம் ஒரு 2 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட போட்டுட்டு அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாலட் மாதிரி செஞ்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கனாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஜிம்மு போகிறவங்களுக்காக, அதாவது பாடி வந்து ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக, ஸ்லிம்மாக ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து வேறு மாதிரி சாப்பிட்டுக்கலாம், வேறு மாதிரி ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெயிட் கெயின் பண்ணும்போது நீங்கள் வந்து இதோட வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் வந்து வெயிட் கெயின் பண்ணும். அதோட ஜவ்வரிசி வந்து நம்ம சாதாரணமான வெயிட்டில் தொப்பையுமா கை காலெல்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கிற வெயிட் இல்லைங்க. நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கான ஃபுட்டு தான் நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் இதை 100% சாப்பிடலாம். குழந்தைங்களும் நல்ல ஹெல்த்தியான வெயிட் வந்து போடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல வெயிட் கெயினாகவும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட ஜவ்வரிசியை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம் போகிறவங்களும் சாப்பிடலாம். ஜவ்வரிசி சாப்பிட்றதுனால நல்ல எலும்புகள், மசில்ஸ், அப்புறம் போன் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசியை பலவிதமாக செஞ்சு நீங்கள் சாப்பிட பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்போவுமே நல்லா பெருசான அப்புறமாவும் குழந்தைங்களுக்கு அந்த ஜவ்வரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு அடிக்கடி சூடாயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றில், சரியாக யூரின் போகும்போது எரிச்சல் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றிட்டு பச்சையாக அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் வாழைப்பழம் போட்டுட்டு நல்லா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு வெறும் வயிற்றில் நல்லா சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் சரியாக போயிடும். ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த ஜவ்வரிசியை வந்து நிறைய ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க நார்த் சைடில். நம்ம எல்லாமே ஓவரால் இந்தியாவிலேயே நிறைய ஃபுட் நம்ம செய்வோம். நார்த் சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் ரெசிபீஸை தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபீஸை ஒடியா லாங்குவேஜ்லேயும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம இந்த புது முயற்சி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக, அதோட இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களோ இதே போல் எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸையும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் பண்ண முடியல, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.